சுவிசேஷத்தை கேட்கிறீர்கள், சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிக்கிறீர்கள், விசுவாசிப்பதன் மூலமாக நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறீர்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரிய ஒரு தகுதி, ஒரு சுபாவம் என்ன என்று பார்த்தீர்கள் என்றால் நீதி என்று சொல்லக்கூடிய ஒரு சுபாவம். அப்ப அந்த சுபாவம் மாறுவதனால தான் என்னுடைய செயலும் மாறுகிறது, என்னுடைய பாதையும் மாறுகிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி என் பாதை வேற மாதிரி இருந்துச்சு. எங்கேயோ போயிட்டு இருந்தோம், கண் போன போக்கில் போனோம், கால் போன போக்கில் போனோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நம்முடைய பாதையே வேற பாதையா இருந்துச்சு, துன்மார்க்கமான பாதையா இருந்துச்சு, கெட்ட பாதையா இருந்துச்சு, அசிங்கமான பாதையா இருந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு என்னுடைய பாதை அதுவல்ல, நீதிமான்களுடைய பாதையாக என் பாதை மாற்றப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு என்ன நடக்கிறது? 2 கொரிந்தியர் 5:17 படியாக ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாகிறான், பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின. பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று சொன்னால் என்ன சொல்றாருன்னா, ஒரு புதிய இனமாகவே தேவன் நம்மை மாற்றுகிறார். அவருடைய சுபாவத்தை கொடுத்து நம்மை புது சிருஷ்டியாக மாற்றி இருக்கிறார். நாம் புதிய பிறப்பின் மூலமாக புதிய மனிதர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம்.